பீரியட் டைம்ல டாம்போன், கப்பு, பேட் இந்த மூணுல எது சேஃபா இருக்கும் மேம்? பல்லு விளக்குறோம், பாக்டீரியா இருக்கும், விளக்குனதையும் வாயிலே வச்சுட்டு இருப்பீங்களா? துப்பிடுவீங்களா? துப்பிடுவீங்க தானே. அப்போ அந்த கப்புல பிளட் அந்த பாக்டீரியாவோட வாயிலே வச்சிருக்கிற மாதிரி தான். நீங்க இயற்கைக்கு புறம்பா கழிவுகளை வெளியாக்காம கப்பை போட்டு உள்ளே வச்சிருந்தீங்கன்னா? இல்லை தாயே, கப்புக்குள் இருக்கும் ரத்தம் கழிவும் அல்ல, அது உள்ளே இருப்பதனால் தோற்று ஏற்பட போவதும் அல்ல. மாதவிடாய் குருதி வெளிவந்து காற்றினில் வெளிப்படும் பொழுதே ஒருவருக்கு தொற்று ஏற்படலாம், துர்நாற்றம் வீசலாம். இது மாதவிடாய் நாப்கின்களை பயன்படுத்துபவர்களுக்கே ஏற்படும். கப்புகளை பயன்படுத்தும் போது அதற்குள்ளே இருக்கும் குருதி காற்றில் வெளிப்படாததால் எந்தவித அசௌகரியமும் இல்லை, எந்தவித ஆபத்தும் இல்லை. நாப்கின்களை அடிக்கடி மாற்ற வேண்டும். ஆனால் கப்பினையோ சுமார் 12 மணி நேரம் வரை கூட வைத்துக் கொள்ளலாம். நாப்கின்களால் வெறும் 6 to 10 ml குருதியினையே உறிஞ்சு கொள்ள இயலும். ஆனால் கப்பினால் சுமார் 40 ml குருதியினை தனக்குள் வைத்துக் கொள்ள இயலும். உடைகளில் ரத்தம் கசிந்து விடுமே என்ற அச்சம் கப்பினை பயன்படுத்துபவர்களுக்கு இல்லை. மேலும் இவை மெடிக்கல் கிரேட் சிலிகான்களால் தயாரிக்கப்பட்டது. எனவே இது பாதுகாப்பானது, மென்மையானதும் கூட. கப் பற்றிய ஒருவித அச்சத்தினை பலர் கிளப்புகிறார்கள். அதற்காகவே இந்த காணொளி. நன்றி.